தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு பைக்கை பத்தி பார்க்க போறோம். யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில மிக பிரபலமான ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பர்டிகுலரா இந்த ஒரு பைக்கை வந்து யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே அதிகமா விரும்புறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அது ஒரு அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கூட கேடிஎம்மோட 390 அட்வென்ச்சர் 2025 மாடல் வந்து நம்ம கூட இருக்கு. நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சமாக காசை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னென்ன சேஞ்ச் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். KTM 390 அட்வென்ச்சர் அப்படிங்கிறது ஒரு மல்டி பர்பஸாக உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அட்வென்ச்சராகவும் யூஸ் பண்ண முடியும், ஒரு க்ரூசராகவும் யூஸ் பண்ணலாம், டூரராகவும் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரு ஆஃப் ரோடர் பைக்காகவும் உங்களுக்கு யூஸ் ஆகுது, டர்ட் பைக்காகவும் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இதோட டியூன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிஃபைன்மெண்ட்டுக்கு ரிஃபைன்மெண்ட், அதே நேரத்துக்கு பவருக்கு பவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இதோட வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு டாப் அண்ட் வந்து இப்போ நம்ம கூட இருக்குது. இதோட பட்ஜெட் வந்து ஒரு 3.68 lakhs உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வரும். இதிலே அட்வென்ச்சர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியண்ட்டும் கிடைக்கிது. 2.9 lakhsல கொஞ்சம் ஃபீச்சர்ஸை கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பவர் ட்ரெயின் வந்து அதே தான் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்டோட லுக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்டோட லுக் வந்து லைக் ஆர் ஹேட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கேடிஎம்கே உரித்தான அந்த ஒரு ஃபேஸ் தான் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஹெட்லைட்ஸ் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ப்ரொஜெக்டரில் டிம்முக்கு தனியாகவும் பிரைட்டுக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. இதை சுற்றி வந்து டிஆர்எல் வந்து எல்இடியில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு மாதிரி அக்ரெசிவான ஒரு லுக்காக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் ஒரு விண்ட் வைசருமே வந்து நமக்கு இதில் ஹைட்டாக கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இன்கேஸ் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஹை ஸ்பீடில் போனால் கூட அந்த விண்ட் பிளாஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதில் சின்னதாக ஒரு ப்ரொஃபைலும் வந்து உங்களுக்கு இருக்குது. கரெக்டாக டீவியேட் பண்ணி ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு ப்ரொஃபைலை இது உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பீக் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு பக்கா ஒரு ஆஃப் ரோடர், ஒரு டர்ட் பைக் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு பீக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பைக்குக்கு ஒரு மாதிரியான ப்ரொஃபைலை வந்து அது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து மக்காடு ஜஸ்ட்டு இன்ஜினை மட்டும் கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மக்காடு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கிற இந்த பைக்ஸில் தான் வந்து அட்லீஸ்ட் இந்த மக்காட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதர் கண்ட்ரியில் இருக்கிறது கம்ப்ளீட் ஓப்பனாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் உங்களுக்கு அக்சசரியாக ஒரு ஃபுல் மக்காடு வேணும்னா கூட உங்களால் போட்டுக்க முடியும். நம்மளோட ரோட் கண்டிஷனுக்கு அது தேவைப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி வேணும்னா நீங்கள் அது அக்சசரியாக போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டோட டயர் ப்ரொஃபைல் வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி 19 இன்ச்சாக இருந்தது, இப்போ 21 இன்ச்சாக இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் அந்த எக்ஸ் வேரியண்ட்டில் 19 இன்ச்சே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இதில் ஸ்போக்ஸ் வீல் ஆனால் டியூப்லெஸ்ஸாக வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. கிராஸ் ஸ்போக்ஸ் வந்து கொடுக்கல. அப்போது ஸ்போக்ஸில் எப்படி டியூப்லெஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்போக்ஸோட எண்டில் வந்து ஒரு இன்சுலேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ஒரு 10 to 15,000 வரைக்கும் நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு 320 mmல வென்டிலேட்டர் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸோட உங்களுக்கு வருது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 200 mm ட்ராவலில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஆஃப் ரோட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு டர்ட்டான ஏரியாவில் போகும்போது நீங்கள் எப்படி ஒரு பெரிய அப்டக்கலில் மாட்டினா கூட இந்த வீலே வந்து அந்த ட்ராவலை வந்து அக்காமடேட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக உங்களுக்கு ஹேண்ட்பார் அளவுக்கு அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வராது. வேறு லெவலில் வந்து இதோட சஸ்பென்ஷனோட ட்ராவல் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த டயர் வந்து பட்டன்ஸ்லாம் பார்க்கும்போது நல்ல ஹெவியாக அந்த ஆஃப் ரோடுக்கு ஏத்தாப்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1990 ப்ரொஃபைலில் எம்சி டயராகவே வந்து உங்களுக்கு இது கிடைக்குது. ஸோ இன்ஜின் அப்படி நம்ம பார்க்கும்போது LC4C அப்படிங்கிற ஒரு நியூ இன்ஜினாக உங்களுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. டியூக் 390ல் இருக்கிற சேம் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். பட் டியூன் மட்டும் வந்து உங்களுக்கு மாறி இருக்கும். இது ஒரு லிக்விட் கூலில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு மாதிரி கர்வ்டான ஒரு ரேடியேட்டர் செட்டப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த அட்வென்ச்சரை விட ஒரு 3 PS பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 46 PS வந்து பவரும், டார்க்குன்னு பார்த்தோன்னா
39 Nm. இதுக்கு முன்னாடி விட ஒரு 2 Nm வந்து டார்க் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 500 RPM முன்னாடியே வந்து அந்த டார்க் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ கொஞ்சம் நல்ல டார்க்கியாகவே இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. குவிக் ஷிஃப்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதோட ஃப்ரேம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு நியூ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் த பெஸ்ட் ஃப்ரேம் அப்படின்னு கூட அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹேண்ட்லிங்கும் அந்த அளவுக்கு ஆஃப் ரோடர் கேபபிளும் வந்து இந்த பைக்குக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டு. இதோட சீட் ஹைட் வந்து ஒரு 25 mm வந்து உங்களுக்கு டவுன் ஆயிருக்கு. இப்போ ஒரு 830 mm வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ஒரு 5'7" இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இப்படி மேலே போட்டு நீங்கள் கீழே அப்படி வைக்கும்போது உங்களால் ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் ஃபுட் வந்து பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு 5'8". ஸோ எனக்கு ஓரளவுக்கு ஃப்ளாட் ஃபுட் வந்து என்னால் பண்ண முடியுது. பட் டிராஃபிக்கில் போகும்போது இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஹைட் கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால இன்கேஸ் நீங்கள் ஒரு 5'2" இருந்தீங்கன்னா கூட மேனேஜ் பண்ணி இந்த பைக் வந்து உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபுட் பேக் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அக்ரெசிவாக தான் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. லைட்டாக பேக்கில் இருக்குது. அதனால் ஒரு கரெக்டான ஒரு ஷேப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சீட்டிங்கோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது இது கொஞ்சம் லீனாக இருக்கிறதுனால நம்மளை சூப்பராக வந்து நம்மளை அக்கமடேட் பண்ணிக்குது. அப்போ டிரைவருக்கு ஒரு ப்ராப்பரான சீட்டிங் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால ஆஃப் ரோடர் போகும்போது உங்களுக்கு வீலே மோஸ்ட்லி அப்சர்வ் பண்ணுது. பட் அதையும் மீறி உங்களுக்கு ஹிட் ஆகும்போது ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அதே மாதிரியே இதோட எக்ஸாஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அண்டர்பெல்லியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தால் கூட இதோட வாட்டர் வீடிங் கெப்பாசிட்டி 400 mm வந்து இதோட வாட்டர் வீடிங் கெப்பாசிட்டி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ தண்ணியில் நீங்கள் போனால் கூட ரைஸ் பண்ணி போனால் கூட வண்டி உள்ளே வராத அளவுக்கு அந்த எக்ஸாஸ்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸாஸ்டோட நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேடிஎம்மோட அந்த ஒரு சிமிலரான அந்த ஒரு த்ராட்டில் உங்களை நல்லா வைப் பண்ணுற அளவுக்கு உங்களை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு த்ராட்டில் வந்து அந்த நோட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரியரோட வீல் ப்ரொஃபைல் வந்து நம்ம பார்க்கலாம். R17 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸில் வருது. ஸ்போக்ஸில் அகைன் கிராஸ் ஸ்போக்ஸ் இல்லாமல் ஸ்டாண்டர்டான ஸ்போக்ஸில் வித் இன்சுலேஷனோட உங்களுக்கு கிடைக்கிது. 130/80 ப்ரொஃபைல். இதோட ப்ரொஃபைல் எதுவுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை. நல்ல ஒய்டராக இருக்குது. நல்ல பட்டன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போது ஆஃப் ரோடுக்கு பக்கா கேபபிளான ஒரு டயரோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அப்போலோவோட டயர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியரோட டிஸ்க் பார்க்கும்போது 240 mm கிடைக்கிது. டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸ்விங் ஆம்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொஃபைல் தான். ஃபுல் ஓப்பனாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ட்ராவல் டிஸ்டன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மேசிவான ஒரு ட்ராவல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ரியரோட சஸ்பென்ஷன் வந்து ஆஃப் செட்டில் மோனோஷாக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 10-வே அட்ஜஸ்டபிளாக வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ஏர் ஃபில்டருமே அது ஆஃப் செட் ஆனதுனால கரெக்டாக உள்ளேயே வந்து உட்காந்துருக்கு. வெளியில் எதுவும் ப்ரொஜெக்ட் ஆகாமல் கரெக்டாக அதை வந்து பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெயில் லுக் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக ஸ்லிம்மாக வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த போர்ஷன் இங்கே வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப குட்டியான ஒரு டெயில் லேம்பு எல்இடியில் கிடைக்குது. அதே மாதிரி இந்த பிளிங்கருமே வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. 4 LEDஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது 3 LEDஸாக உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் ஃப்ரிஜைலாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. இதுவுமே வந்து மெட்டலில் வந்து நமக்கு இது கிடைக்குது. ஸோ இங்கே 2 கிராப் ஹேண்டில் நல்ல ஒய்டராக பில்லியனுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அங்கே இருக்கும். பட் இவ்வளோ ஒய்டாக இருக்கும்போது நீங்கள் உட்கார்றதுக்கே அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஃப்ரண்டோட கிளஸ்டர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபுல்லி டிஜிட்டலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டஃப் அண்ட் கிளாஸோட வந்து உங்களுக்கு வருது. அதனால் செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. நல்ல ரிஜிட்டாகவும் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் டச் பண்ணால் கூட உங்களுக்கு அதில் எந்த ஒரு சேஞ்சுமே வந்து நடக்கலை. ஸோ இதில் 2-3 தீம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். உள்ள மெனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இதில் மோட்டர் சைக்கிள் அண்ட் தென் வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலோட செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக க்ரூஸ் கண்ட்ரோலும் உங்களுக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே போகலாம். ரைட் மோட்ஸு மொத்தம் 3 ரைட் மோடு வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். உள்ளே போனோம்னா
ஆஃப் ரோட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரெயின் மோட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க, ஸ்ட்ரீட் மோட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த மூணையுமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதில் இந்த ஆஃப் ரோடை மட்டும் உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இங்கே இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்தோன்னா கஸ்டமைஸ் ஆஃப் ரோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலை உங்களால் ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். உள்ளே போனீங்கன்னா இங்கே இருக்குது, இப்போ ஆஃபில் இருக்குது, அதை நீங்கள் ஆன் பண்ணணும்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து குவிக் ஷிஃப்டரை வந்து ஆன் பண்ணணும்னா ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணணும்னா பண்ண முடியும். குவிக் ஷிஃப்டர் அப்படின்னு வரும்போது ஸ்லிப்பர் கிளச்சும் சேர்ந்தே வந்து ஆன் ஆஃப் வந்து உங்களுக்கு ஆயிடுது. த்ராட்டிலோட ரெஸ்பான்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ரைட் பை வயர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை உங்களால் கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும், எவ்வளோ சென்சிட்டிவ் அந்த த்ராட்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே மோடையும் உங்களால் சேஞ்ச் பண்ணலாம். டிஸ்பிளே மோடில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்டு, ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே டிஸ்பிளே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எஸ், ரொம்ப சிம்பிளாக இங்கே கியர் நம்பரு, ஸ்பீடு அது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஆஃப் ரோடில் இந்த மாதிரி கஸ்டமைஸ் உங்களால் பண்ண முடியும். ஃபியூவலோட இண்டிகேஷனும் நமக்கு இதில் காமிக்குது. மேலே இன்ஜின் செக் லைட் இருக்குது, ஏபிஎஸோட ஆன் ஆஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட ஆன் ஆஃப் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் அங்கே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அகைன் உள்ளே போய்ட்டு அதை மறுபடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே போய்ட்டு கான்ஃபிகரில் போயிட்டு டிஸ்பிளேயில் மறுபடியும் நீங்கள் ஸ்டாண்டர்டுக்கு வேணும்னா ஸ்டாண்டர்டாக மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்டில் வச்சோன்னா இங்கே உங்களுக்கு ஆர்பிஎம்மோடு சேர்ந்து நடுவில் ஸ்பீடு, டைமு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதில் வருது. ஸோ இதை நீங்கள் ப்ளூடூத்தோடு உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணிங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். மொபைலில் இருக்கிற அலர்ட்ஸ் வந்து கால் அலர்ட்ஸு, மெசேஜ் அலர்ட்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கேயே டிஸ்பிளே ஆகுது. இதோட க்ரூஸ் கண்ட்ரோலுக்குரிய செட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே க்ரூஸோட செட் வந்து இங்கே இருக்குது. ஒன்ஸ் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே தான் க்ரூஸ் வந்து உங்களால் செட் பண்ண முடியும். அதுக்கு மேலே அந்த ஸ்பீடில் செட் பண்ணிவிட்டு அதை அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு இங்கே கீழே வந்து ஒரு சுவிட்ச் வந்து உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் அப் அண்ட் டவுன் வந்து உங்களால் இப்படி பண்ண முடியும். எல்லாமே எர்கனாமிக்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ஹேண்ட்பாரை நீங்கள் பிடிக்கும்போது இந்த 2 விரலை வந்து இப்படி தான் வைப்பீங்க, அதை பக்காவாக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த சுவிட்சை செம்ம எப்படி சொல்கிறதுனா ஈஸி யூஸபிளாக அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஹசார்டஸ் லைட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இண்டிகேட்டர் வந்து இங்கே இருக்குது, அதே மாதிரி ஹார்னு. இது வந்து கஸ்டமைஸ் ஸ்விட்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் ஏதாவது 2 ஃபீச்சரை வந்து இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் மோடை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்ச் வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கு. இதுக்கு பதிலாக இதை ப்ரெஸ் பண்ணால் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வரணும் அப்படின்னா அப்படியும் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இதை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்விட்ச்சு, செம்ம குவாலிட்டியாக இந்த ஸ்விட்ச் கேஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சைட் மிரர் வந்து பஜாஜோட டாமினரோட சைட் மிரர் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி அதே மிரர் தான் உங்களுக்கு இங்கே ரீயூஸ் ஆயிருக்கு. இங்கே சைடில் இதுக்கு முன்னாடி 12 வோல்ட் சிகரெட் லைட்டர் மட்டுமே இருந்த விஷயம் இப்போ டேரெக்டாக சி போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் டூரிங் போகும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஃப்ரண்ட்டோட சஸ்பென்ஷனை நீங்கள் 30 கிளிக்ஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இங்கே சிம்பிளாக வந்து இங்கே ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படி திருப்பும் போது இது உங்களுக்கு சாஃப்டாக வேணுமா, ஹார்டாக வேணுமா, நீங்கள் எந்த ரோட்டில் ஓட்ட போகிறீங்க அதை பொறுத்து நீங்களே ரொம்ப ஈஸியாக வந்து இதை கான்ஃபிகர் பண்ண முடியும். 2 சஸ்பென்ஷனுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக்கபுளில் ஈஸி டு யூஸாக வந்து இங்கே ஸ்விட்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே மெயினாக நம்ம கீ போடுறதுக்குரிய லாக் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரியான ஃப்ளாட்டான ஒரு ஹேண்ட்பார் தான், கிளிப்பானா வந்து உங்களுக்கு கொடுக்கல, நல்லா ஒய்டராகவே வந்து உங்களுக்கு அது கிடைக்குது. ஸோ உங்களுக்கு கையை வச்சு நீங்கள் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப அக்ரெசிவான ஒரு பொசிஷன்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் நின்றுட்டு ஓட்டுறது கூட கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் இந்த ஹேண்ட்பாரோட செட்டப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே கிளச்சும் சரி, பிரேக்கும் சரி, இந்த லீவர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே பின்னாடியே வந்து ஒரு அட்ஜஸ்டபுள் நட்டுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு நீங்கள் இதை வேரி பண்ணிக்க முடியும். இங்கே அதே மாதிரி ஒரு நக்கிள் கார்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஆஃப் ரோடெலாம் போகும்போது உங்களை கையை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட் சைடில் வந்தோன்னா கில் ஸ்விட்ச் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. இன்ஜின் ஆன் ஆஃப்க்குரிய பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ண உடனே அந்த நமக்கு லிக்விட் கூல்டு ஆன் ஆகிறது நமக்கு தெரியுது. இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். ஃபெதர் டச்சில் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஈஸி டு யூஸாக ரொம்ப ஃபெதர் டச்சில் வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு இருக்குது. டேங்க் வந்து ஃபுல் மெட்டல் டேங்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 14.5 லிட்டர்ஸ் வந்து இதோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியுது. ஓகே, ஸோ இங்கே ஃபேரிங் வந்து KTMக்கே உரித்தான அந்த ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கிற அந்த ஒரு ஃபேரிங்கு.
நல்ல ஸ்ட்ராங்காகவே இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு டீகால்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டிக்கரில் இல்லாமல் டைரக்ட் பிரிண்டடாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால யாரும் இதை உரிச்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஒரு பம்பரோட செட்டப்பும் நமக்கு கிடைக்குது. அப்போ இதோட மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கம்பெனி கோட் பண்ணுறது ஒரு 30 வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் ஒரு நார்மலான ஒரு ஸ்ட்ரீட்டில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 22 to 24 வந்து மைலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆஃப் ரோட்லாம் போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக லெஸ் தேன் ஒரு 18 to 15 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ரஷ் பண்ணி ஓட்டலாம். ஃபர்ஸ்ட் கியரு ஓ மை காட் 53 வரைக்கும் போகுது. செகண்டு 76 வரைக்கும் போகுது. தேர்டு 104 வரைக்கும் போகுது. ஸோ தேர்டு வந்து கொஞ்சம் தாளா இல்லை, ஃபோர்த்து வந்து ஐ திங்க் தாளா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தால் கூட அப்பா பாப்பா அப்பா ஃபுட்பேக்கில் பயங்கரமான வைப்ரேஷன் தெரியுது. ஓ மை காட், பவரு வேற லெவலில் இருக்குதுங்க. சும்மா கேட்க 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 கொடுத்துக்கினே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செம்ம பவர்ஃபுல்லாக வந்து இருக்குது. வைப்ரேஷன் தான் ரொம்ப ஓவராக இருக்குது. நான் திருப்பி ஒரு த்ராட்டில் நான் கொடுக்குறேன். ரஷ் பண்ணலாம். அப்படி கட் பண்ணி அப்படி ஓட்டுறதுக்கு மை காட். ஓ 6th கியர் கூட பத்தலை, இன்னும் டாக்கியா வண்டி வந்து கேட்குது. வாய்ப்பு இல்லைங்க. 125 அதுக்கப்புறம்லாம் வண்டி போச்சு அப்படின்னா காரம் பயங்கரமாக வைப்ரேஷன் வந்து நமக்கு தெரியுது. பட் நீங்கள் இப்போ க்ரூஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஒரு 80ல் கூட அதிகமாக வைப்ரேஷன் இருக்குது. ஐ திங்க் ஒரு 90 எஸ் 90 செம்ம ஸ்வீட் ஸ்பாட்டாக வந்துருக்கு. 6th கியரில் 90 வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே க்ரூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் 8க்கு கீழெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா வண்டி வந்து கொஞ்சம் ரொம்ப வைப்ரேட்டிவாக இருக்குது. அதே மாதிரி 120 125க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா அப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வைப்ரேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ லோயர் பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல டார்க்கியாக இருக்குது, செம்மையாக ஒரு புல் கொடுக்குது. அதே நேரத்தில் மிட்டுமே இப்போ நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 66 ஒரு 55க்கு வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க. 6th கியரில் இருக்கேன். அப்படியே ஒரு ரைஸ் பண்ணுறேன், ஸ்டால் ஆகாமல் அப்படியே வந்து வண்டி ஃபுல் பண்ணுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இந்த ஆன்டி ஸ்டால் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபீச்சரு. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 6th கியரில் வெஹிக்கிள் வந்து இருக்குது. என்ன பண்ணுறேன், நல்லா லோ பண்ணுறேன், இடிக்கு தான் பார்க்கலாம். 30 29 வாய்ப்பு இல்லை ராஜா. ஸோ இப்போ 4th போகிறோம். 4th எவ்வளோ லோவாக போகுதுன்னு பார்க்கலாம். 20 21 22க்கு அதுவாகவே நம்மளை கிரால் பண்ணி அப்படியே இன்ஜினை இடிக்க விடாமல் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. 4th கியரில் 20 வரைக்கும் அது நம்மளை அப்படியே கிரால் பண்ணி கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். மிச்சபடி அந்த 3rd to 5th அந்த ஒரு 90ல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நல்லா இருக்குது வண்டி. ஓகே, அப்படி வளைச்சி நீங்கள் போனீங்கன்னா அந்த 180 kg அப்படிங்கிறது பெருசாக நமக்கு ஃபீல் ஆகலை. கொஞ்சம் நல்லா குழந்த மாதிரியே அது கேட்குது. அதே நேரத்தில் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எர்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கையில் ரொம்ப பெயின்லாம் வந்து இல்லை, சூப்பராக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆக்சுவலி ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இன்னொன்று, இந்த விண்ட்ஷீல்டோட அட்வான்டேஜ், இந்த வைசரோட அட்வான்டேஜ் நமக்கு ஃபேஸில் நான் ஹெல்மெட் தானே போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. இங்கே நான் கையை வச்சேன்னா கூட எனக்கு இங்கே பெருசாக எனக்கு அந்த விண்ட் பிளாஸ்டே தெரியல. மேலே இதுக்கு மேலே தான் வந்து அந்த விண்ட் பிளாஸ்டே வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. இங்கே வரைக்கும் நமக்கு சுத்தமாக விண்ட் பிளாஸ்ட் வரல. இங்கே ஒரு ஓப்பன் இருக்குது. இது என்ன போகுதுன்னா அப்படியே யாரை வந்து இங்கே டைவர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு மாதிரி நல்ல ஒரு டிசைனாக இருக்குது. இது கொடுக்கல அப்படின்னா பயங்கரமாக வண்டி வந்து அப்படியே உங்களுக்கு வைப்ரேட் ஆகும் இந்த விண்ட் ஃப்ளோனால். இது ஒரு நல்ல இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்ல முடியும். நல்லா திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த பெருசாக அந்த விண்ட் பிளாஸ்ட் இல்லாமல் ரொம்ப ப்ளசண்ட்டாக நீங்கள் ஓட்ட முடியுது. இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது இந்த மாதிரியான ஹைவேக்கு. ஸோ நம்மளோட சிட்டிங் போஸ்டர் பார்க்கும்போது நல்லா நம்ம லிஃப்டடாக அப்படி உட்காந்துருக்குறோம். அதனால் பேக் பெயின் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஐ திங்க் நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணாலுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனால்
இது வந்து ப்ராப்பர் டூரரால் இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பயங்கரமான வைப்ரேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் வந்து டயர்டாகுவீங்க. இப்போ நான் உள்ளே இறக்குறேன் அப்படியே. ஓகே, அப்படியே நான் சைடில் அப்படியே நான் இறக்குறேன். எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். டேக் 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 டேக். ஓகே, எஸ். அந்த சஸ்பென்ஷனோட ட்ராவல் வந்து நல்லாவே அந்த நான் சொன்ன அந்த 200 mm இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதோட அந்த ஃபீலு, அதனால நமக்கு ஃப்ரண்ட்டில் நமக்கு ஹேண்ட்பார் வரைக்கும் அது இப்படி ஷேக் ஆகுற அந்த ஃபீலே இல்லை. அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வீலே அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரியரோட சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. ஆனால் நம்மளே வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ரைடிங் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டுவீங்க அப்படின்னா அதை நல்லா ஸ்டிஃப் பண்ணிக்கலாம். அவங்க 10 கிளிக் அட்ஜஸ்டபிளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுமே கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னாலும் நீங்கள் அதை டியூன் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 30 கிளிக்ஸில் வந்து அதை உங்களால் டியூன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே ஃப்ரண்ட்டில் நம்ம வாக்கரவுண்டில் நம்ம பார்த்தோம். அதனால் இந்த பைக்கை டூரராக யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆஃப் ரோடராக யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு அட்வென்ச்சராக யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணி நீங்களே அதுக்கேற்றாப்புல இந்த பைக்கை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஏபிஎஸ் வந்து அந்த மோட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுது. அதையுமே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த அட்வென்ச்சர் மோடில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஏபிஎஸோட அந்த ரிஃபைன்மெண்ட் எப்படி வேணுங்கிற லெவல்ஸை வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட ரைடிங் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கீழே ஃபுட்பேக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப அக்ரெசிவான போஸ்டரில் இல்லை. அதனால் ரொம்ப இப்படி குனிஞ்சு போகிற ஃபீல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பீடாக முன்னாடி போகணுங்கிறதுக்காக இப்படி நீங்கள் குனிஞ்சு தான் ஓட்டணுங்கிறது இல்லை. இந்த விண்ட்ஷீல்டை வந்து அந்த பிரச்சனையை உங்களுக்கு அவாய்ட் பண்ணி அந்த விண்ட் பிளாஸ்ட் நல்லா அஃபெக்ட் பண்ணி ஒரு மாதிரி ஏரோடைனமிக்கான ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் ரஷ் பண்ணி கண்டிப்பாக இப்போ பாருங்கள் 6th கியரில் இருக்கேன். 80லேருந்து ஒரு ரஷ் கொடுக்குறேன். ஓகே, 0 to 60 வந்து இது 2.5 செகண்ட்ஸில் அடிக்குன்றாங்க. ஐ திங்க் 0 to 100 வந்து 8 செகண்ட்ஸ். அது ரொம்ப ரீசனபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது ப்ராப்பரான டூரரோ க்ரூசரோ இது வந்து கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் இந்த வண்டியை எதிர்பார்த்து இந்த வண்டியை வாங்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து எனக்கு ஒரு மாதிரியான டூரரில் எனக்கு லைட்டாக கம்ஃபர்ட் இருந்தால் போதும். நான் வந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் தான் போவேன். ஆனால் வீக்கெண்டில் கண்டிப்பாக நான் ஒரு ஆஃப் ரோடு போவேன் அப்படின்னா இந்த பைக்கு மஸ்ட் டு ஹேவாக இருக்கலாம். நீங்கள் ஹிமாலயன் தான் இதுக்கு எக்ஸாக்டான ஒரு காம்படேட்டரான ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதை விட இன்ஜின் வந்து ஆக்சுவலி ஹிமாலயன் தான் அப்படின்னு சொல்லலாம். மிச்சபடி அதர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம், ஹேண்ட்லிங்காக இருக்கலாம், கண்டிப்பாக அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு கூட சொல்ல முடியும். இப்போ நான் தாட்டில் நான் கொடுக்குறேன். பிரேக்கிங் எப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்தோம். 100ல் இருக்கேன், பின்னாடி யாருமே இல்லை. ஒரு பிரேக் நான் அப்ளை பண்ணி நான் பார்க்குறேன். எஸ், வாவ், செம்மையாக வந்து நீங்கள் எய்ம் பண்ண இடத்துல ஷார்ப்பாக நிற்கிது. அது மாதிரி பெருசாக அவங்கள அப்படி இப்படி டிஃப்ளெக்ஷன்லாம் ஆக உடலை. இன்னொரு கடிச்சு காமிக்கிற பாருங்க. பா, வேற லெவலுங்க பிரேக்கிங்கு. ஸோ இந்த மாதிரியான பீப்புள் பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா வந்து வந்துடுது. அவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ள நீங்கள் ஒரு வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஹோப் இந்த வீடியோ இந்த KTM 390 அட்வென்ச்சரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த பைக் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.